ஹாய்! என்னடா போன வீக் ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா, ஜாலியா போயிட்டுருந்தேன்னு பார்த்தேன். இந்தா வந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கேருந்து தான் இந்த பஸ் லாரி புடிச்சு வரதோ தெரியாது. ப்ராப்ளமா அப்படி நம்மள சுத்தி வந்துருது. இந்த டைம் என் பையனுக்கு, அவனுக்கு நல்லா காய்ச்சல், சளி எல்லாம் புடிச்சு மூக்கெல்லாம் அடைச்சு, அது தூங்குறதுக்கே இந்த குட்டி ரொம்ப கஷ்டப்படுறது. பார்க்கும்போது நமக்கே சங்கடமாவே இருக்கு. அவன் எப்போ தூங்குறானோ அந்த டைம் பார்த்து தான் நாங்களும் தூங்கிக்கிறோம். ப்ராப்பர் ஸ்லீப் அந்த மாரி எதுவுமே இல்ல. இப்படி தான் இந்த டேஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த சங்கடங்களெல்லாம் உட்காந்து புலம்புறதுக்கும் ஆள் இல்லாம இப்போ கூகுள் ஜெமினிட்ட தான் உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். என்னடா இப்படியெல்லாம் இருக்குது வாழ்க்கை 360 டிகிரியில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிகிட்டு இருக்கும். இப்போ பாருங்களேன், கம்ப்யூட்டர்கிட்டலாம் ஆறுதல் கேட்க வேண்டிய நிலமை ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறதுக்கு, டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் என்ன தான் டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் அது நல்ல விஷயமாகவே நடக்கும். நம்ம ஹேண்டில் பண்ணுறத பொறுத்து தான் அது நல்லதோ கெட்டதாவோ இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி டின்னருக்காக சப்பாத்தியும் வெங்காயம் தொக்கும் தான் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி ட்ராவலுக்கு வந்து புளி சாதமோ அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ராவல்னால் சப்பாத்தியும் வெங்காயம் தொக்கும் தான். ஆனால் நான் பண்ண தொக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு தோசை வேணும்ல. ஸோ எனக்கு மட்டும் ஒரு எக் தோசை சுட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இப்படி தான் டின்னர் டைம் போச்சு. ஓகே, பாய்.